WWE 2024க்கான யார் அதிகமாக சம்பளம் வாங்குறா அப்படின்ற லிஸ்ட் இப்போ லீக் ஆயிருக்கு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரெஸ்லர் தன்னோட ஸ்டோரி லைன் மூலமாக நம்பர் 1 இடத்துல இருந்தாலும் அவரோட சேலரி தான் முடிவு பண்ணுறது. அவர் வந்து வேர்ல்டுலேயே டாப் ஃபர்ஸ்ட் ரெஸ்லர்ன்றது. அந்த வகையில் WWE மட்டும் 2024க்கான லிஸ்ட் லீக் ஆயிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். WWE பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சமாக எவ்வளோ சேலரி கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா $3,50,000 அதாவது இந்திய மதிப்பில் 2,93,00,000 ரூபாய்க்கு மேலே வருது. இதுதான் WWEயோட ஒரு வருஷத்துக்கான குறைஞ்சபட்ச சேலரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸ்க்கு. அந்த இடத்துல 10வது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளேவுக்கு கிட்டத்தட்ட $6 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுக்குறாங்க. அது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது 50,40,00,000 ரூபா கிட்ட வருது. 9வது இடத்துல இருக்கும் ஜேஇசோவுக்கு கிட்டத்தட்ட $7 மில்லியன் WWE கொடுக்குறாங்க. இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது 58,79,00,000 ரூபா சொச்சம் வருது. இதே போல் அடுத்ததாக ஃபின்பாலருக்கு 8வது இடத்துல இருக்கிற ஃபின்பாலருக்கும் கிட்டத்தட்ட $7 மில்லியன் கொடுக்குறாங்க. இதுவும் 58,79,00,000 சம்திங் வருது. அதே போல் 7வது இடத்துல இருக்கிற கெவின் ஓவன்ஸுக்கு $7 மில்லியன் கொடுக்குறாங்க. இதுவும் 58,79,00,000 ரூபா சத்தம் வருது. இதே போல் 6வது இடத்துல இருக்கிற சிஎம் பங்குக்கு $8 மில்லியன் கொடுக்குறாங்க. இது வந்து 67,19,00,000 ரூபா சொச்சம் வருது. இதே போல் 5வது இடத்துல இருக்கிற ட்ரீம் மெக்கன்ட்ரேவுக்கும் $8 மில்லியன் கொடுக்குறாங்க. இது வந்து 67,19,00,000 ரூபா சொச்சம் வருது. அடுத்தபடி 4வது இடத்துல இருக்கிற செத் ரோலின்ஸ்க்கு கிட்டத்தட்ட $9 மில்லியன் கொடுக்குறாங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 78,59,00,000 ரூபா வருது. அடுத்தது 3வது இடத்துல இருக்கிற ரெண்டிக்கு கிட்டத்தட்ட $10 மில்லியன் கொடுக்குறாங்க அமெரிக்க டாலர் மதிப்பில். இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது 83,96,00,000 வருது. அதே போல் 2வது இடத்துல இருக்கிற கோடி ரோட்ஸுக்கும் கிட்டத்தட்ட $10 மில்லியன் தராங்க. இதுவும் 83,96,00,000 வருது. இந்த லிஸ்ட்லேயே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ரோமன் ரிங்ஸ் கிட்டத்தட்ட $15 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வரார். இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது 125 கோடி கிட்டத்தட்ட வருது. இது மிகப்பெரிய சம்பளமாக ஆண்டுக்கு பெற்றுக்கிட்டு இருக்காரு. இதில் பிராக் லெஸ்னர் எங்கன்னு கேட்கலாம். பிராக் லெஸ்னர் WWE கான்ட்ராக்டில் இப்போதைக்கு கிடையாது.